மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே 1989ஆம் ஆண்டில் வருவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து தொடர்ச்சியாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 9 முறை போட்டியிடுவதற்கும் வாய்ப்பளித்து என்னை 7 முறை வெற்றி பெறச் செய்து இந்த அவையில் எனக்கு 3 முறை அமைச்சராக்கி பல்வேறு பொறுப்புகளை வழங்கி வளர்த்தெடுத்த என்னுடைய உயிரினும் மேலான தலைவர், கழகத்துடைய முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தமிழகத்தினுடைய சிற்பி, எங்களுடைய உயிரினும் மேலான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திசை நோக்கி நான் முதற்கண் வணங்குகின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக உயர்த்தி தமிழகத்தை தலைநிமிரச் செய்த, தமிழகத்தின் உரிமைகளுக்காக மற்ற மாநிலங்களை விட குரல் கொடுத்து அந்த உரிமைகளை பெறுவதற்காக பல இழப்புக்களை கடந்த 5 ஆண்டு காலத்தில் சந்தித்த எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவரை தொடர்ந்து இன்றைக்கு இளைஞரினுடைய செயலாளராகவும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் பணியில் மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் மற்றும் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை இன்றைக்கு தமிழகத்தினுடைய கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கிய துறை. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், பல உள்ளாட்சியிலே பல திட்டங்கள் இன்றைக்கு வருகின்றது. இருந்தாலும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் மனதில் இடம்பெற்ற திட்டம் கலைஞருடைய கனவு திட்டம். கலைஞருடைய கனவு இல்ல திட்டம்தான் மக்கள் மனதில் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் முடிவு செய்து முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. இதுவரைக்கும் எந்த காலத்திலும் இல்லை. இங்கே கூட நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சொன்னார்கள், நீங்கள் பசுமை வீடு திட்டத்தை மாற்றிவிட்டீர்கள், அதே போல் நாங்கள் காலை உணவு திட்டத்தை மாற்றியிருக்கிறோம் என்று கூட சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஏழை எளிய மக்கள், குடிசையில் வாழ்ந்த மக்களுக்காக குடிசையை அகற்ற வேண்டும், 17 லட்சம் குடிசை இருக்குது, அவையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று 1971 எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழக்கூடிய மக்களுக்கு 1 லட்சம் வீடுகளை அன்றைக்கு கட்டி கொடுத்து இந்தியாவிற்கு வழிகாட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் முன்னாள் முதல்வர் தளபதி அவர்கள் இங்கே நாம் தரமான வீடுகளை கட்டித்தர வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு, குடிசையில் வாழ்கின்ற மக்களுக்கு 8 லட்சம் வீடுகளை 2030க்குள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று சூளுரைத்து இதே அவையிலே முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு வழங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது. 2வது ஆண்டிலே 3500 கோடி வழங்கி அந்த திட்டத்தை துவங்கி கிட்டத்தட்ட இப்பொழுது 80% பணிகள் முடிந்து 80,000 வீடுகள் வரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவைகள் கட்டும் பணியில் இருக்கிறது.
ஆக 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகளை முடித்திருக்கிறோம். 3ஆம் ஆண்டு 26 ஜனவரியில் இன்னும் 1 லட்சம் வீடு கட்டுவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 36 பேருக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கி அதில் கிட்டத்தட்ட 8000 பேர் இதுவரை பல்வேறு நிலையிலே அந்த வீடுகளை கலைஞர் கனவு இல்லத்தை இன்றைக்கு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இப்போ நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் கிராமங்களிலே கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள். பரவாயில்லை, நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அலகுக்கு ஒரு வீட்டினுடைய அலகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம்னு உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். ஆக மொத்தம் 3,500 கோடி தான். நீங்கள் நிதி ஒதுக்கி இருப்பது 3,500 கோடி. உங்களுக்கு இன்னும் மனசு வச்சு நீங்கள் 1 லட்சம் வீடு அதை அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கேன். ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு கட்டினோம், 2 வருஷத்தில் 2 லட்சம் வீடு கட்டினோம். 3ஆவது வருஷம் 1 லட்சம் வீடுகள் அறிவிக்கப்பட்டு 36 வீடுகளுக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறோம். வீடுகள் கட்டுகின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் வீடுகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைக்கப்பட்டிருப்பது 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 3.5 லட்சம் வீடு தான் கட்ட முடியும். 5,35 தான் கட்ட முடியும். எப்படி 8 லட்சம் வீடு இன்றைக்கு கட்டி முடிக்க முடியும் சொல்லலா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவிப்பது, முதல் ஆண்டிலே 1 லட்சம் வீடு கட்டி முடிச்சிட்டோம். 2வது ஆண்டிலே கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிவடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாங்கள் அறிவித்தது 26ல் 1 லட்சம் வீடு அறிவித்தோம். நீங்கள் அதைத்தான் பார்த்துருக்கீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் அறிவித்ததுனால அதில் பயன்பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். ஃபவுண்டேஷன் போட்ட உடனே முதல் தவணை வழங்குவோம். லிஃப்ட்டுக்கு அதாவது இருக்கக்கூடிய லிண்டலுக்கு வந்த உடனே 2வது தவணை வழங்குவோம். 3வது தவணை நீங்கள் சென்ட்ரிங் போட்ட உடனே கொடுப்போம். 4வது தவணை அதை முழுமையாக முடித்த பின்பு 4வது தவணை வழங்குவோம். இந்த 3.5 லட்சங்கிறது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறோம். நீங்கள் பழைய வீடுகள்லாம் 200 ஸ்கொயர் ஃபீட் 210 ஸ்கொயர் ஃபீட் தான். நாங்கள் வீடு கட்டும் திட்டத்தில் ஆய்ந்து தான் 3.5 லட்சம் ரூபாயில் கட்ட முடியும் என்று தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டது. அன்றைக்கு விலைவாசிகள் இன்றைக்கு இருக்க விலைவாசிகளை விட 20% குறைவாக இருந்தது. அதனால தான் நான் சொன்னோம். இப்போ நீங்கள் கட்டுறதுல இன்றைக்கி 20% கூடி இருக்கு. நீங்கள் 5 லட்சம் ஒதுக்கீடு செய்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு 20%க்கு மேல் இன்றைக்கு கட்டுமான பணிகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீடு கட்டுவதற்கு முன்னாலேயே டான்சமில் அரசனுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கன்செஷன் விலை குறைவாக வீடு கட்டுகின்றவர்களுக்கு 140 மூடைகள் சிமெண்ட் வழங்கப்பட்டது. அதே மாதிரி மாவட்ட அளவில் நீங்கள் கொள்முதல் செய்வதற்கு எது குறைந்த விலையோ அதில் கம்பி 340 கிலோ கம்பி வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்சான்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா தான் இருந்துச்சு. நான் முதல் வருஷம் 1 லட்சம் வீடு கொடுக்கல 2,000 இருந்துச்சு. இன்றைக்கி 4,500 5,000 நினைக்கிற அளவுக்கு விற்கிறாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழுக்க விலையேற்றம் 20-25% உயர்ந்திருக்கு. அப்போ 20 உயர்ந்துச்சுன்னா இன்றைக்கி 1 லட்சம் மைனஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் நிறைவேறணும். நீங்கள் வெற்றின்னு திட்டத்திற்கு பேர் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று, ஏன்னா அவர் அவை முன்னவர்கள் தான் தெரிவித்தார்கள் என்ன ஃபேஸ் பட்டத்தில் இருக்குன்னு. நான் இப்போயும் சொல்கிறேன், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நீங்களே ஒரு 80,000 வீடை பேஸ் பட்டம் இல்லை, வீடை இடமே இல்லாமல் விட்டு போனீங்க. எங்கள் ஆட்சி நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ எல்லா வீடுகளையும் எங்கெங்கே பிரதமர் வீடு கட்டத்தில் கட்டாமல் இருக்கோ அத்தனை வீடுகளையும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா 40% கொடுக்கணும். ஆனால் வீடுக்கு அவங்க ஒதுக்குனது 1,08,000 தான். நாங்கள் 2.25 லட்சம் கொடுத்து 2,30,000 கொடுத்து 62% ஒரு வீட்டுக்கு கொடுத்து ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். 60 கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்தது 38% தான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோட முரண்பாடு இருந்தாலும்
வீடு பெறுகின்ற பயனாளிகள் தமிழர்கள். அதனால் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த திட்டங்களை முடித்து கொடுத்திருக்கிறோம். நேற்று கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், பசுமை விட நீங்கள் பேரை மாற்றிட்டீங்க, கலைஞர் கனவு இல்லைன்னு மாற்றிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பேர் மாற்றுற வேலை எங்களுக்கு இல்லை, நீங்கள் பூராத்துக்கு பேர் மாற்றிருக்க வரிசையாக சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால், பசுமை வீடு என்று அறிவித்தார்கள் அந்த அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறிவித்தார்கள். அவர்கள் மறைவிற்கு பின்னால் 17, 18, 18, 19 பசுமை வீடே கட்டல. தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த திட்டம் போடல. தேர்தல் வரப்போகுது 21 உடனே 19, 20, 20, 21 அந்த வீடு கட்டு திட்டத்தை அறிவித்த திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து பாதியில் விட்டு போயிட்டாங்க. நான் உடனே முதலமைச்சரத்தில் சென்று பசுமை வீடு கட்டும் திட்டம் அது அப்படியே நிற்குது, அந்த திட்டத்திற்கு நாம் பணம் ஒதுக்கி கட்டலாமா வேணாம் என்று கேட்டேன். எங்கள் தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கும் சரி வாக்களிக்காதவர்களுக்கும் உதவி செய்கின்ற அரசு தான் என்னுடைய அரசு. நீங்கள் அந்த பசுமை வீடு கட்டும் திட்டத்தை கட்டி முடித்து விடுங்கள், அதற்கு நிதி கொடுக்கிறேன் என்று பசுமை வீடு கட்டும் திட்டத்தை முடித்தவர் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இது போக வீடு கட்டும் திட்டத்தில் இப்போ பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடு கட்டும் திட்டம் இன்னைக்கு 8 லட்சம் வீடுகள் நாங்கள் கணக்கெடுத்தோம். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீடு இருக்கின்றவர்களுக்கும் வீடு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் அதாவது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டிய திட்டத்தை நிறுத்திட முடியாது. இருக்கக்கூடிய அலுவலர்கள் போய் அவங்க வந்து சோதிக்க அலுவலர்கள் நேரடியாக தேர்வு அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னை பொறுத்தளவில் என்னுடைய துறையில் இதே அவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரியும், நம்ம எந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பார்ப்பதில்லை. ஏன்னா வீடு கேட்டு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்குவோம். ஏன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வீடு கலைஞர் கனவில்லத்தில் வீடு கேட்டு வந்தவர்களுக்கு ஒரு ஒன்றியத்தில் எந்தெந்த ஒன்றியத்தில் வந்தாங்களோ அத்தனை ஒன்றியத்திலும் யார் வீடு கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. தேர்வு செய்வதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த நீங்கள் இப்போ அமைச்சர் சொல்வதில் இல்லை பெனிஃபிஷியரை இப்போ ஐஆர்டிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லோன் கொடுக்குறோம், அதில் பெனிஃபிஷியரை தேர்வு செய்வது அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டி தான் அதை தேர்வு செய்யுது. மாண்புமிகு நம்ம சுற்றுப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஜல்லி எல்லாம் விலை அவர்கள் குறைத்து கொடுத்ததற்கு காரணம் இதல்ல, இயற்கையாகவே விலைவாசிகள் குறைவாக இருந்தது. இப்போ எல்லாமே அவங்க இஷ்டம் போல ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதை கட்டுப்படுத்தணும், விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. காரணம், அரசிற்கு ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எல்லாம் நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்கிறீங்க, அது குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இது குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா கலைஞனுடைய கனவுல வந்து இன்றைக்கு மக்கள் ஆசையாக வாங்கினாங்க. எல்லா பேரும் இன்றைக்கி வீடு கட்டியிருக்கிற போய் பாருங்கள். அவர் சொன்னார், பேஸ்மெண்ட்டை இப்போ 3வது தடவை கொடுத்ததில் பேஸ்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வைத்து சொல்லக்கூடாது. நான் குறை சொல்வதற்காக நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வீடு அலாட்மெண்ட்டு நம்ம நிர்வாக அனுமதி கொடுத்து விட்டாலே அவங்க வந்து பேஸ்மெண்ட்டை கூட போட்டிருப்பாங்க, அதிகாரிகள் போய் பார்க்கல. ஆனால் அதை முடிவு செய்வது அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், வட்டார வளர்ச்சி அவங்க அலுவலர்கள் தான் அதை முடிவு செய்வார்கள். இதே போல் இப்பொழுது நீங்கள் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை பொறுத்தளவில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவதற்கும், கிராமம் சுத்தமான சுகாதாரமான நல்ல வளமான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். அது எங்களுக்கு இப்போ இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 2006 துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர். ஏன்னா சுய உதவிக்குழுவிலிருந்து எல்லாம் அதை தொடர்ந்து இப்போ என்ன செஞ்சாங்க, வந்த உடனே
மீண்டும் அண்ணாமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதில் வந்து இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, அதனுடைய பெயரை மாற்றியிருக்கிறீர்கள். அண்ணாவினுடைய பெயரையே மாற்றி, அது என்ன நியாயம்? நீங்கள் சொல்கிற கொள்கை தலைவர்கள் சொல்லையில் பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள், அதை நேசிப்பதாக சொல்கிறீர்கள். அண்ணாவின் பெயர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று சட்டம் கொண்டு வந்த அண்ணாவின் பெயரே எடுத்த பெருமை. அதுவும் நீங்கள் வந்து மறுமலர்ச்சி என்னன்னா டிஎன் வெற்றி மறுமலர்ச்சி வளர்ச்சி வாழ்வாதார திட்டமாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. இது எதுக்கு மாற்றணும்? அண்ணாவினுடைய பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அண்ணா கடவுள் மாதிரி அவர் பேர் இருந்தால் இருந்துட்டு போகுது. கட்சிகள் தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், அண்ணாவை பிடிக்கலைன்னா அண்ணானால தான் இன்றைக்கி இந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கு. சாதாரண சாமானியர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வழிகாட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதை தொடர்ந்து இந்த இதில் வந்து திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நான் படித்தேன். என்னவென்றால், நீங்கள் 6000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. 6000 கோடி ஒதுக்கி அதில் வந்து இதுக்கு வந்து பெரிய அர்பனுக்கு, அதாவது பெரிய நகரங்களை சுற்றி இருக்கின்ற கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு 1000 கோடி சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒரு 1000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. இதுபோக மலை பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். எங்கள் ஆட்சியிலே, கடந்த ஆட்சியிலே மலையில் இருக்கின்ற கிராமங்கள் அத்தனை கிராமங்களுக்கும் முதலமைச்சர் சாலை திட்டத்திலே மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களிலே மழையை வந்து நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போதமலைக்கே 130 கோடி ரூபாயில் இன்றைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அமைச்சருக்கு தெரியும், அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சருக்கு. போதமலைக்கு 130 கோடி கொடுத்துருக்கோம், கல்வராயல் மலைக்கு 60 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளையும் இணைக்கின்ற பணியை முடித்து ஒரே ஒரு 5 சாலைகள் மட்டும்தான் மலைப்பகுதியில், நீலகிரி மலையாக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நம்ம ஏற்காடாக இருந்தாலும் சரி, அல்லது கோடை மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மேகமலை பகுதிகளாக இப்போ போராட்டம் நடக்குது, அந்த மலைப்பகுதியிலே சாலைகள் அமைத்திருக்கிறோம். இப்போ வெளியேற சொல்கிறாங்களே, அதிலே சாலை அமைத்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி. அனுமதி கொடுத்திருக்கிறது இது வனத்துறை. ஒரு 5 சாலைகளுக்கு மட்டும்தான் வனத்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது. எங்கள் ஆட்சி காலத்திலே அத்தனை மலைப்பகுதிகளுக்கும் நாங்கள் சாலைகளை அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவங்க வந்து அதற்காக 100 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அண்ணாவின் பெயரை மாற்றியது தான் மிக வருத்தமாக இருக்கிறது. எதற்காக அண்ணாவின் பெயரை மாற்றி தமிழ்நாடு வெற்றி என்ன வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜினவேட்டிவ் இனிஷியேட்டிவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அதை வச்சுக்க, கொள்கையை வேணால் வச்சுக்கலாம் அந்த அப்ரிவேஷனை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறேன் என்றால், திட்டத்திற்காக நிதி என்ன ஒதுக்கியிருக்கிறீர்கள் என்றால் ஒரு 7100 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்கோங்கிறத. அவங்க பேசுகிறாங்க, அவங்க மூலமாக அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசும்போது நீங்கள் வருங்க, அவங்க பேசுகிறாங்க உறுப்பினர், அவங்க நீங்கள் பேசுங்க. இல்லை அவங்க மூலம் பேசுகிற உங்கள் உறுப்பினர் தானே பேசுகிறாங்க, பேசிட்டோம். இல்லை அதாவது இப்படி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது கூடம் நகர் என்று ஒரு நகர் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறது. நான் சொல்ல பிரதான சாலை கிடையாது, தாண்டிக்குடியில் அது ஒரு பிரதான சாலை கிடையாது. கூடம் நகர் இல்லை, அது இல்லை. கூடம் நகருக்கு நாங்கள் பண ஒதுக்கீடு செய்து அதுக்காக ஒதுக்கிய பணத்தை அந்த டெண்டர் எடுத்தவர் இறந்து விட்டார். இறந்து விட்டதற்கு பின்னால் வீரகுமார்னு இறந்துட்டார். அதுக்கு பின்னால் வந்து இப்போ டெண்டர் வச்சாச்சு, அதுக்கு தான் அந்த பணி நடக்குது. ஆக அதற்கு டெண்டர் கொடுத்த ஆட்சியும் எங்களுடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதில் குறிப்பாக எங்களது ஆட்சியில் கிராமப்புற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களில் எல்லா திட்டங்களுடைய நிதிகளையும் ஒதுக்குறோம். ஒரு இன்னுக்குள்ளே கொண்டு வர ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக, கிராம வளர்ச்சிக்காக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா
அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு 1200 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நபார்டு பிஎம்ஜி சுவையில் 3700 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக பெரிய அர்பனுக்கு 300 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக குழந்தை நேயப்பள்ளின்னு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு தெரியும், அது கிட்டத்தட்ட 200 கோடி கொடுத்துருக்கோம் அந்த வருஷம், போன வருஷம். அப்போ கொடுத்ததில் 200 கோடி. அதே மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே கிராமத்தில் இருக்க நீர்த்தேக்க தொட்டிகள்லாம் 6 மீட்ரு 7 மீட்ரு தான் இருக்குது. அதை 12 மீட்டர் ஆக்கி இதுவரை வரலாற்றில் இல்லாதவருக்கு வானத்தை பார்க்கின்ற அளவிற்கு ஏறத்தாழ 7500 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கிராமப்புறங்களில் கட்டப்பட்ட ஆட்சி கடந்த கால ஆட்சி என்பதை நினைவுற விரும்புகின்றேன். அதில் கடந்த ஆண்டு 300 கோடி. அந்த 300 கோடி நீங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக நம்ம வந்து நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டது 300 கோடி. உயர்மட்ட பாலங்களுக்காக 800 கோடி கொடுத்துருக்கோம். இதுபோக ஊரக பகுதியில் உள்ள தெருக்கள் மற்றும் அந்த குறுகலான சந்தைகளுக்காக 350 கோடி கொடுத்துருக்கோம். ஊரக பகுதியில் உள்ள மண் சாலைகளை ஓரடுக்கு கப்பி சாலைகளாக மாற்றுவதற்கு 150 கோடி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நீர்வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு 500 கோடி கொடுத்துருக்கோம். இது ஊராட்சி மன்ற கட்டடங்கள் கட்டுவதற்கு 157 கோடி கொடுத்துருக்கோம். அதுபோக நாமக்கு நாமே திட்டத்திற்காக 150 கோடி கொடுத்துருக்கோம். ஏறத்தாழ 8000 கோடி அளவிற்கு நாங்கள் நிதி அளித்திருக்கிறோம் கடந்த ஆண்டு. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பெரிய அர்பனுக்கு ஒரு 1000 கோடி, அது வந்து மலை வளர்ச்சி பகுதிகளுக்கு சாலைகள் அமைக்க ஒரு 100 கோடி, இது போக 6000 கோடி கொடுத்துருக்கேன். மொத்தம் 7100 கோடி. இதை கணக்கிட்டு பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த ஆண்டு நடந்த உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக, கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக வழங்கப்பட்ட பணம் ஏறத்தாழ 8000 கோடி. நீங்கள் வந்து 7807 கோடின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 7100 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கின்ற பொழுது எந்த வித்தியாசமும் தெரியல. வீடு கட்டுறதுக்குனால 3500 கோடி தான். இதுக்கு உள்கட்டமைப்பு நாங்கள் வந்து அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு வந்து யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி வந்து அந்த பணி வந்து டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார், அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது வந்து அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பேர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் வந்து இதில் வந்து முழுக்க பார்த்தால், அடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம வந்து மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006 இன்றைக்கி 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407 அந்த டாடா ஏஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும், அப்போ தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால்
13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம்ஜி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜிபி ராம்ஜி திட்டம் என்று கொண்டு வந்து இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% அவங்க கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலைன்னா அதை கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52லேருந்து 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50லேருந்து 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்ம 100 நாள் வேலை திட்டம் தான் பேர். ஆனால் அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்கள் தான் 50 நாட்கள் வேலை, 50லேருந்து 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்போ இவங்க ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சிட்டு அவங்க 60% அவங்க கொடுப்போம், நீங்கள் 40% கொடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதில்ல, 38 கொடுக்குறாங்க. வேறு நம்ம நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறதாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்குறோம். இப்போயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்குறோம். நீங்கள் 60, நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 165 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள், வரவேற்கிறேன், அறிவிங்க. ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது, இந்த திட்ட பேர் வச்சுருக்கேன், அதில் 125 நாள் வேலை பார்த்து முடித்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தில் 125 நாள் வேலை கூடுதலாக நாங்கள் கொடுப்போம். அந்த திட்டத்திற்கு பேர் 150 நாள் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க, ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாம் மக்களுக்கு வேலை கிடைத்தால் போதும். காரணம், எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த நதியும் ஓடவில்லை, எந்த நதியும் இல்லை தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கிறது, மழை பொழிவு ரொம்ப குறைந்து. எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் 86% பெண்கள் இதை நம்பித்தான் இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலையை ஆரம்பித்தாச்சுன்னா பூரா எல்லோரும் நிற்பாங்க, பதிவு செய்வாங்க, வேலைக்கு வரணும்பாங்க. பெண்கள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், அதே மாதிரி ஆண்களும் வருவார்கள். 10 தோட்டம் இருக்கும், ஒரு தோட்டத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 100 நாள் வேலையில் காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக.
எத்தனையோ விவசாயிகள் பெரிய தோட்டங்கள் வைத்திருக்கின்றவர்கள் 100 நாள் வேலைக்கு வருவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் தான் வரும். அந்த அளவிற்கு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, வேறு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த வேலை ஒன்றையே நம்பி இருக்கின்ற பெண்கள் 87% இருக்காங்க. பெண்கள்லாம் பூரா அதை தான் நம்பியிருக்காங்க. நீங்கள் 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் இதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. 100 நாள் வேலை கொடுப்பது என்றாலே 25,000 கோடி, கண்டிப்பாக 20,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் சொல்லி அடுத்ததாக கிராமப்புற சாலை திட்டத்திற்கு வருகிறேன். நம்ம கிராமப்புற சாலை திட்டம் என்றால் தமிழ்நாட்டில் 72 கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் கிராமப்புற சாலை திட்டத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் கொண்டு வரல. எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரல, எப்போ எந்த காலத்தில் கொண்டு வரல. 72 கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இப்போ மீண்டும் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று எடுத்து ஏறத்தாழ 8,700 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு அந்த சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் 15 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய சாலைகளை 20 மில்லிமீட்டர் உயர்த்த வேண்டும். அந்த பிட்டுபின் கான்கிரீட் என்பதை 15 20 ஆக்கணும். அது பிட்டுபின் மேக்னட் என்பதும் பிஎம்பிசி என்பதை மாற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக, நெடுஞ்சாலைத்துறை உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்னு தெரியும், நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய உள்ளாட்சி துறையில் போடப்பட்ட சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிராமத்தை இணைத்த சாலைகளை பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு பேச வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய கலைஞர் கனவில்லத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டத்தையும் இன்னும் மறக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாலைகள் போடப்பட வேண்டும் என்பார்கள். அந்த அளவிற்கு தரமான சாலைகள், குறைந்த நீங்கள் சொல்றீங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது 36% லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னார். நீங்கள் கொறடாவெலாம் எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நாங்கள் அங்கே அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மொத்தம் 28,600 கிலோமீட்டர் பல்வேறு திட்டங்களில். பிஎம்ஜிஓசி எல்லாம் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் போடணும் மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் நாங்கள் 2 கிலோமீட்டர் வரை போடலாம் என்று மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பிஎம்ஜிஓசி திட்டமே முடிந்து விட்டது, 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் வருங்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள், அதை செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். அதே போல் பிஎம்ஜிஓசி திட்டத்தில் இப்போ அந்த சாலைகளுடைய நீளத்தை குறைக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,600 கிலோமீட்டர் சாலைகள் 15,000 கோடியில் மிக தரமான சாலைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக நபார்டு திட்டம், பிஎம்ஜிஓசி திட்டம், தமிழக முதலமைச்சர் நம்முடைய சாலை திட்டம், இதையெல்லாம் மிக சிறந்த திட்டங்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஆக சாலை மேம்பாட்டு திட்டத்திலே நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், அதற்கு எவ்வளவு செலவாயுது என்பதை நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு தரமான சாலைகள்லாம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மகளிர் திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1989ஆம் ஆண்டு முதலாக தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு பெண்கள் தங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுகூர விரும்புகின்றேன். அவர் திட்டத்தை துவங்கினார். அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. எந்த கடை வாங்கினாலும் பெண்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கூட கடன், ஆண்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டான், பெண்களுக்குன்னா கடன் கொடுப்பான். பெண்கள் கடன் கொடுத்தா அது ரொம்ப சிக்கனமாக வைத்து அந்த கடனை திருப்பி வைப்பார்கள். பால் கணக்குனாலும் காலையில் கோடு போட்டுக்கிட்டுப்பாங்க. கிராமங்களில் வீடுகளில் பார்க்கலாம், என்ன கோடு போட்டிருக்குன்னு, எத்தனை லிட்டரு பிச்சிருக்காங்கன்னு. அந்த அளவிற்கு ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம். தே ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஓன் லெக்ஸ். பெண்கள் மகளிர் அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான திட்டம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மகளிர் திட்டம், விமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இதெல்லாம் அதை தொடர்ந்து உருவாக்கிய திட்டங்கள். திறன் மேம்பாடு
அது இப்போ மகளிர் மேம்பாடு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலே இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மிக சரிவான நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் கூட 71 லட்சம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு மாத காலத்தில் 71 லட்சம். கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் 2,41 லட்சம் பேருக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தளவில் இதில் 1 லட்சம் கோடி கடன் இணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசு. அதுபோக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி எங்களுடைய முதலமைச்சர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த இருக்கக்கூடிய பெண்கள் பணியாற்றக்கூடிய பெண்களுடைய ஏறத்தாழ 15,000 பேர் அதில் 15,000 குழுக்களுடைய அந்த ஸ்கில் அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள் பிளாக் டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டில் அளவில் இருக்கக்கூடிய அந்த அதில் இப்போ ஏற்கனவே பணியாற்றியவர்களுடைய பட்டியலை பதிவு செய்வது, அந்த ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் பதிவு செய்வது என்று திட்டமிட்டு அதை டிஜிட்டல் இதில் நான் இந்த ஏற்கனவே திறன் பயிற்சி பெற்றவர்களுடைய பட்டியலை தயார் செய்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒன்று, அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் டேப் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். அதெல்லாம் கொடுக்கல. அதை கொடுங்க. நான் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என் மாவட்ட விஷயத்தை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் வைகணையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் அந்த இதற்கான அனைத்து எல்லா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணி இருக்குது. இப்போ கடுமையான வறட்சி நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி கடுமையான ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், சின்னாலப்பட்டியில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் என்னுடைய தொகுதியில் நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அணைகளும் காமராஜர் சாகர் அணை குடிநீருக்காக கட்டப்பட்ட அணை வறண்டு விட்டது. இப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்கு 32 கிலோமீட்டர் எங்கள் ஊரை தாண்டி தான் வைகை போகுது. நாங்கள் மதுரைக்கு போகுது, எல்லா ஊருக்கும் போகுது, தெற்க இருக்க ஊருக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டம் கண்டிப்பாக 700 கோடியில் 600 கோடியில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அது நிறைவேற்றப்பட வேண்டும்.